நார்மல் ஹியூமன்ஸும் இருப்பாங்க, இவங்களும் இருப்பாங்க. இவங்க ஆக்சுவலா வேற உலகத்துல இருப்பாங்க. இந்த கதை நடக்கிற இடத்துல ஹியூமன்ஸ் வந்து இந்த உலகத்தை கேப்சர் பண்ணிடுவாங்க. அந்த இனங்கள் எல்லாம் மோஸ்ட்லி பூமியிலே இருக்காது, எல்லாமே அழிஞ்சு போயிடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஒரு அவதாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஒரு இனத்தை வேற வேற உலகங்களில் கொண்டு போய் வந்து குடியமர்த்துவாங்க. வானரர்களை ஒரு உலகம், அவனரர்களை ஒரு உலகம், அவங்களுக்குன்னு ஒரு தனி வேர்ல்டு தனி வேர்ல்டு இருக்கும். அந்த வேர்ல்டில் இப்போ நம்ம கேலக்சியில் நிறைய லிவிங் பிளானட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே போய் அவங்கள வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு. ஏன்னா இது மித்தாலஜின்னு இருக்குது, இந்த மாதிரி நிறைய உலகங்கள் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் வேர்ல்டு பில்ட் பண்ணல, யூனிவர்ஸ் பில்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், இது ஆக்சுவலாக அப்படி தான். ஸோ அங்கே போய் வந்து இது பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ இருக்கக்கூடிய அவதார்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து அதை தெரிஞ்சுக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஆபத்து வருது. ஸோ அதை எப்படி அவங்க டேக்கிள் பண்ணுறாங்க, அவங்களுக்கு யார் அதை ஹெல்ப் பண்ணுறா அதை டேக்கிள் பண்ணுறதுக்கு, அவங்க எப்படி சமாளித்து அவங்க வந்து இதாகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போதைக்கு அவங்க ஒரு சின்ன பசங்க தான், 11 வயசு தான் எல்லாருக்கும்.